ஒயிட் ஸ்பேஸ். இந்த வார டாப்பிக்கில் ஸ்டூடெண்ட்டோடைய யூஎக்ஸ் யூஐ டிசைன் கேஸ் ஸ்டடியை வாக் த்ரூ பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் ஸ்டூடெண்ட் வந்து MILab அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை வந்து கேஸ் ஸ்டடியாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் அதை தான் வந்து இங்கே டீட்டெயில்டாக வந்து ஒரு வாக் த்ரூ கொடுத்துருக்கிறேன். ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் கேஸ் ஸ்டடியை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரிசோர்ஸாக உங்களுக்கு இருக்கும். ஹலோ ஆல், ஐ எம் Rambal from Aspira. உங்களை மீண்டும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. ப்ராடக்டோட நேம் வந்து MILab. ஸோ லேப் டெஸ்ட் அட் யுவர் டோர்ஸ்டெப், இதுதான் வந்து இதோடைய தீம். ஸோ நீங்கள் பிஹான்ஸில் வந்து ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ப்ராஜெக்டோடைய க்ரூஷியலான ஸ்க்ரீன் டிசைன்ஸை வந்து இங்கே பொசிஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இதோடைய ப்ராஜெக்டோடைய டைட்டில் ப்ளஸ் அதோடைய 2 to 3 லைன்ஸில் அந்த ப்ராஜெக்டை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸ், இதை நீங்கள் இங்கே பொசிஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா MILab கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லி இங்கே வச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ராஜெக்டோடைய UX UI கேஸ் ஸ்டடி அல்லது உங்கள் ப்ராஜெக்ட் நேம் வித் கேஸ் ஸ்டடின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து இதை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இது என்னன்றது ஒரு கிளாரிட்டியாக புரியும். ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து உங்களுடைய ஹீரோ செக்ஷன் அப்படின்றது வந்து இந்த கேஸ் ஸ்டடியுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் இப்போ என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோடைய கோல் என்ன. ஸோ இந்த கோல் பொறுத்த வரைக்கும் இதில் அவர் வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, அந்த யூசர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்துக்கு என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து இங்கே கோலாக வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் என்ன ப்ராசஸில் இந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய டிசைன் ப்ராசஸ். ஸோ டிசைன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே அஸ்பெராவில் நாங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லித்தரோம். ஸோ இதை தான் வந்து அவர் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தது அதுக்கு ரெலவெண்ட்டான ரீசர்ச் பண்ணியிருக்காரு. அடுத்தது ப்ராப்ளத்தை ஃபுல்லாக வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ டிஃபைன் பண்ண ப்ராப்ளத்துக்கு வந்து அவர் ஐடியேஷன் பண்ணியிருக்காரு. அதை வந்து ப்ரோட்டோடைப் பண்ணிவிட்டு டிசைனுக்குள்ளே மூவ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து இங்கே மிஸ் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு சொன்னால் டெஸ்ட். ஸோ யூசரை டெஸ்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸையும் வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். பட் இந்த ப்ராஜெக்டில் அவர் அதை பண்ணலை. ஸோ அதனால் இதுதான் வந்து அவருடைய டிசைன் ப்ராசஸாக வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை அவர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணார். ஸோ இதுக்கு வந்து யூசர் ஜேர்னி அப்படின்ற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து அவர் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து இங்கே சின்னதாக வந்து அவர் பொசிஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து அந்த யூசர் ஜேர்னியை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே வந்து அவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்ஸாக வந்து இங்கே காமிச்சிட்டாரு. ஸோ இதில் வந்து அவருக்கு யூசருக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ இது வந்து எமோஷனல் கிராஃப்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ அதை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது ரீசர்ச். ஸோ யூசரை வந்து அவர் ரீசர்ச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காருன்றதை இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த கொஸ்டினுக்கு அவருக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எம்பதி மேப்பிங் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எம்பதி மேப்பிங் அப்படிங்கிறது ஒரு யூசர் வந்து என்ன சொல்கிறாரு, என்ன திங்க் பண்ணுறாரு, என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரு, என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். ஸோ இதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா யூசர் பர்சனாஸ் பில்ட் பண்ணியிருக்காரு. பர்சனாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். ஸோ இந்த பர்சனாஸில் வந்து அவர் ரீசர்ச் பண்ண யூசருடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபிக்ஷியஸாக மாற்றிட்டு ஆக்சுவல் யூசருடைய கோல்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், மோட்டிவேஷன்ஸ், பர்சனாலிட்டி இந்த ஆஸ்பெக்டில் வந்து அந்த யூசரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய யூசர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 28 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேல், அடுத்தது வந்து ஒரு 29 இயர்ஸ் ஓல்டு மேல். ஸோ இதெல்லாம் வந்து அவர் இங்கே பர்சனாஸாக வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 32 இயர்ஸ் ஓல்டு ஃபீமேலும் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனாஸில் 25 இயர்ஸ் ஓல்டு மேல். ஸோ மொத்தம் அவர் வந்து ஒரு 4 பர்சனாஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஐடியேஷன். ஸோ பர்சனாஸை பில்ட் பண்ணதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யூசர் ஸ்டோரிஸை வந்து பில்ட் பண்ணுவாங்க. அந்த யூசர் ஸ்டோரிஸை எப்படி பில்ட் பண்ணுன்றதுக்கு இங்கே ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஸ்டோரிஸை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரெயின் ரைட்டிங் அப்படிங்கிற கான்செப்டில் ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்க கூட படித்த இல்லைன்னு சொன்னால் அவங்க யூசரோடு சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இந்த ஐடியாஸை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்படி ஜென்ரேட் பண்ண இந்த ஐடியாஸை ஃபியூச்சர்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஃபியூச்சர்ஸுக்கு ரெலவெண்ட்டான டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட்ஸை இங்கே ரைட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு யூசர் சென்ட்ரிக் ரெக்யர்மெண்ட் ஸ்கோப் டாக்குமெண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம்.
இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பிஆர்டின்னு சொல்லுவாங்க, எஸ்ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு யூஎக்ஸ் டிசைனராக இருந்தீங்கன்னா இந்த யூசர் ஸ்டோரி, அதுக்கு உண்டான ரெலவெண்டான சொல்யூஷன், அந்த சொல்யூஷனுக்கு ஒரு நேம் வந்து ஃபீச்சர் வைக்கணும், இந்த ஃபீச்சர்ஸ்க்கு உண்டான ரெக்யர்மெண்ட்ஸ். ஸோ இதை வந்து ஒரு யூஎக்ஸ் டிசைனர் தான் ரைட் பண்ணணும். அதை வந்து அவர் இங்கே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா யூசர் ஃப்ளோ அண்ட் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சரை மெர்ஜ் பண்ணி ஒரு ஃப்ளோ கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதில் இந்த ஹைலைட்டட் கலர்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து அவருடைய இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர். இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஒரு நேவிகேஷன் சிஸ்டம் தான். யூசர் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்டில் உங்களுடைய யூசர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா பாத்தையும் வந்து விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து ட்ரா பண்ணுறது தான் யூசர் ஃப்ளோவுடைய பாட்டம் லைன். ஸோ இவர் வந்து அந்த யூசர் ஃப்ளோவில் அவருடைய யூசர் வந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ண போகிறாரு, எவ்வளோ டாஸ்கெல்லாம் அவர் பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்றதுக்கு இங்கே அதை டீட்டெயிலாக வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோட்டோடைப் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ப்ரோட்டோடைப்பில் வந்து நான் நிறைய ப்ரோட்டோடைப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அஸ்பிரா பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பரில் ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு ப்ரோட்டாப் அப்படிங்கிற ஆப் வழியாக வந்து அவங்க கிளிக்கபிள் வயர் ஃப்ரேமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் கேஸ் ஸ்டடிஸாக வரும்பொழுது இவர் வந்து இங்கே ஸ்கியூமார்பிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் டிசைன் பண்ணதுனால அந்த பேப்பர் பேஸ்டு கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்பை இங்கே பிளேஸ் பண்ணால் இந்த டிசைனை வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும், அல்லது இங்கே ஒரு மூடு கிரியேட் ஆகுது, அந்த மூடை வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். அதனால இவர் வந்து அதை ஷோகேஸ் பண்ணலை, டைரெக்டாக வந்து மிட் ஃபிடலிட்டி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள அவர் போயிட்டாரு. ஸோ அதாவது ஒரு பேப்பரில் வரைஞ்ச வயர் ஃப்ரேம்ஸை ஒரு மிட் ஃபிடலிட்டி ரேஞ்சில், அதாவது கலர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாமல் கிரே ஸ்கேலில் வந்து கம்ப்ளீட் வயர் ஃப்ரேமை டிஜிட்டலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் மிட் ஃபிடலிட்டி. இதில் ஆல்மோஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசைஸாக இங்கே இருக்கும். ஸோ இவர் வந்து மிட் ஃபிடலிட்டி வயர் ஃப்ரேம்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து அவர் ஃப்ளோ வந்து இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மிட் ஃபிடலிட்டி முடிச்சதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து ஈவே டிசைனில் வந்து இன்வால்வ் ஆவீங்க. ஸோ இப்போ ஈவே டிசைனில் இன்வால்வ் ஆகும்பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பிராண்டிங். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு விஷுவல் டிசைனர் பேக்ரவுண்டில் இருந்து வந்ததுனால இவர் வந்து பிராண்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பிராண்டிங் பண்ணும் பொழுது இந்த லேப் டெஸ்ட்டுக்கு உண்டான டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த லோகோ கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தது அதில் லேபில் யூஸ் பண்ணக்கூடிய ரெலவெண்ட் கலர்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி அவர் ஐகான்ஸு, இதுக்கு அடுத்தது இந்த பிராண்டிங்கை வந்து டிஃபைன் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து இந்த பிராண்டுக்கு உண்டான அல்லது இந்த என்டையர் ஈவென்ட் டிசைனுக்கு உண்டான கலர்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. பிரைமரி கலர், செகண்டரி கலர்னு. இதில் இந்த கலர்ஸுடைய யூசேஜஸ் எங்கே இருக்குது அதுவும் வந்து அவர் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. அதோடைய டெப்த் எத்தனை பர்சன்டேஜஸ் ஆஃப் யூசேஜஸ் இருக்குன்றதை இங்கே ஒரு சின்னதாக வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது இந்த ஆப்பில் யூஸ் பண்ண காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ், அதாவது செகண்டரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா காம்ப்ளிமெண்ட்ரி கலர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் வந்து இங்கே அவர் வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்தது இந்த ஆப்புக்கு யூஸ் பண்ண டைப்போகிராஃபி, அதாவது என்னென்ன ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு, அதோடைய வேரியண்ட் என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணாரு, அதுக்கு என்ன கலர்ஸ் அப்ளை பண்ணாரு, அதோடைய பர்சன்டேஜஸ் ஆஃப் யூசேஜஸ் என்ன. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா 60-30-10ன்னு சொல்லி ஒரு ரேஷியோவில் வந்து கலர்ஸ் அப்ளை பண்ணணும்னு சொல்லி இங்கே சொல்லிக் கொடுப்போம். ஸோ இவர் வந்து அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா 60-35-5ன்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோவை எடுத்திருக்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம கலர் தியரியில் வந்து நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுன்றதுல சொல்லிக் கொடுக்கும்போது இந்த ரேஷியோஸை சொல்லிக் கொடுப்போம். நான் அதை வேற ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தது அவர் ஐகான்ஸ் பில்ட் பண்ணும் பொழுது இந்த பிராண்டிங் மெட்டீரியலில் இருந்தே அந்த ரெலவெண்ட்டான ஷேப்ஸை கொண்டு வந்து இந்த ஐகான்ஸை ஃபுல்லாக வந்து அவர் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஐகான்ஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்றது வந்து அஸ்பிரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து தான் இதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க. ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு டீட்டெயில்டான செஷன்ஸே ஒன்று உண்டு. ஸோ இதுக்கு அடுத்தது இந்த ஆப்பில் யூஸ் பண்ணக்கூடிய அதர் ஐகான்ஸ், ஸோ இந்த ஐகான்ஸுமே அவர் வந்து கஸ்டமாக தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன்ஸ். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இது ப்ரிடாமினெண்ட்டாக இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் செக்ஷன்ஸில் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எம்டி ஸ்டேட் அண்ட் அதர் ஸ்டேட்ஸில் ஃபுல்லாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து இவர் எப்படி வந்து கஸ்டமைஸ்டு இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காருன்றதை இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது வந்து இவருடைய ஆப்புடைய ஹெட்டர் செக்ஷன்ஸ், ஃபுட்டர் செக்ஷன்ஸ், அதுக்கு அடுத்தது அதில் யூஸ் பண்ண கால் டு ஆக்ஷன் பட்டன்ஸ் அண்ட் அதர் யூஐ எலிமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து அவர் வந்து ஒரு ஸ்டைல் கைடு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தான் இவ்வளோ டீட்டெயிலாக இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஃபைனலாக வந்து அவர் டிசைன் ப்ராசஸ் காமிக்கிறாரு. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹி ஸ்டார்டட் வித் ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன்ஸ். ஸோ ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் லோட் ஆகக்கூடிய ஒரு ஸ்க்ரீன். ஸோ அந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், அது எதுக்காக இருக்கணுன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன்ஸ் காமிச்சிருக்கிறாரு.
ஸோ ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன ரிசர்ச் டேட்டா இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு 70 to 80% ஆஃப் த யூசர்ஸ் இந்த வேர்ல்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆப்போடைய ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு தெரியாமலேயே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் யூசர் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஆப்புடைய பெனிஃபிட்ஸ் என்ன இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. ஸோ இவர் வந்து இவருடைய ஆப்பில் அந்த ஆன்போர்டிங் ஸ்க்ரீன்ஸோடைய பர்பஸ் என்னன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து லேப் டெஸ்ட்டை புக் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட். இதுக்கு அடுத்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய லேப்ஸ் எல்லாமே வந்து ஹைலி சர்டிஃபைட் லேப்ஸ். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே எழுதியிருக்காரு. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கே இருந்தாலும் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மூணாவது பெனிஃபிட்டையும் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவருடைய ஆன்போர்டிங் செக்ஷன்ஸில் ஒரு 3 ஸ்க்ரீன்ஸ் வழியாக இந்த ஆப்புடைய பெனிஃபிட்ஸை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து அவர் சம் கஸ்டம் இல்லுஸ்ட்ரேஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது வந்து லாகின் அண்ட் லொகேஷன் ஸ்க்ரீன்ஸ். ஸோ அது சம்மந்தமாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீனோடைய டிசைன்ஸை வந்து இங்கே காமிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்தது வந்து மெயின் ஸ்க்ரீன், அதாவது ஹோம் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. இந்த ஹோம் ஸ்க்ரீனில் என்னென்ன பண்ண முடியுன்ற கேப்பபிலிட்டிஸை இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட்டை வந்து புக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன்ஸ், அதோடைய எலிமெண்ட்ஸ், ஸோ அதையும் வந்து அவர் இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய யூஐ எலிமெண்ட்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் டிசைனை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது பேமெண்ட் செக்ஷன்ஸ். ஸோ பேமெண்ட் செக்ஷன்ஸில் வந்து என்ன மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன்ஸ், அதில் இன்வால்வ் ஆன யூஐ எலிமெண்ட்ஸ், அந்த ஸ்க்ரீனுடைய ஃப்ளோஸ், இது எல்லாத்தையும் இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது புக்கிங் கன்ஃபர்மேஷன். ஸோ புக்கிங் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் ஒரு லேப் டெஸ்ட்டை புக் பண்ணதுக்கு பின்னாடி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பார்ப்பீங்க அப்படின்றதுக்கு உண்டான ரெலவெண்ட் யூஐ எலிமெண்ட்ஸ் அண்ட் அதோட ஸ்க்ரீன் டிசைன்ஸை இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது ரிப்போர்ட்ஸ். நீங்கள் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டிங்க, இப்போ உங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து எங்கே அவைலபிளாக இருக்கும், அதை நீங்கள் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத அவர் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான ஸ்க்ரீன்ஸை வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது வந்து ப்ரொஃபைல் ஸ்க்ரீன்ஸ். ஸோ ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. அடுத்தது நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண உங்களுடைய ப்ரீவியஸ் புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ், ஸோ இதை வந்து நீங்கள் எதர் வந்து நீங்கள் ரீஸ்கெடியூல் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இதோடைய கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அதோடைய யூஐ எலிமெண்ட் டிசைன்ஸ் எல்லாத்தையும் இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஃபைனலாக வந்து இந்த ஆப்பில் அவர் டிசைன் பண்ண எல்லா ஸ்க்ரீன்ஸையும் வந்து ஒரு மாக்காக வந்து இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் கேஸ் ஸ்டடின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம், இந்த ப்ராஜெக்டோடைய கோல் என்ன, அதில் என்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றதுலேருந்து ஆரம்பித்து இந்த என்டையர் டிசைன் ப்ராசஸை நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக காம்ப்ரஹென்சிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொஃபஷனல் அப்படின்றது உங்களுடைய எம்ப்ளாயருக்கு வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான கேஸ் ஸ்டடிஸ் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கே பார்ப்பீங்க? ஸோ அஸ்பிரா டிசைன் வெப்சைட்டில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லி ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் வந்து நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராஜெக்ட்ஸ் கேஸ் ஸ்டடிஸை வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணுறோம். ஸோ அஸ்பிரா டிசைன் வெப்சைட்டில் நாங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு கீழே எங்கள் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கேஸ் ஸ்டடிஸை வந்து நாங்கள் இங்கே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஒரு யூஎக்ஸ் அண்ட் யூஐ டிசைன் கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கேஸ் ஸ்டடியை டிசைன் பண்ண என்னுடைய ஸ்டூடெண்ட் இம்ரான் வந்து ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் சீனியர் ப்ராடக்ட் டிசைனர் ரோலில் வந்து செலக்ட் ஆகி மார்ச் 1 ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடியை தான் வாக் த்ரூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ உங்களுக்கு கேஸ் ஸ்டடியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.